ஓம் நமச்சிவாய. லிங்க பிரதிஷ்டை அப்படின்னா என்ன? யாரெல்லாம் லிங்க பிரதிஷ்டை பண்ணலாம்? லிங்க பிரதிஷ்டை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லிங்க பிரதிஷ்டை அப்படிங்கிறத மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கடவுள்களும் லிங்க பிரதிஷ்டை பண்ணதா வரலாறு சொல்லுது. திரேதாயுகத்தில் வாழ்ந்த ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து அரண்மனைக்கு திரும்பும்போது லிங்க பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பினதா வரலாறு சொல்லுது. எதற்காக ராமபிரான் லிங்க பிரதிஷ்டை செஞ்சார்? யாருக்கெல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லிங்க பிரதிஷ்டை செஞ்சால் அந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். ராமருக்கு எதற்காக பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிச்சு? ஒரு மனிதனை கொன்னாலும் அது பிரம்மஹத்தி தோஷம், ஒரு பாம்பை கொன்னா அது பிரம்மஹத்தி தோஷம், ஒரு பசுவை கொன்னா அது பிரம்மஹத்தி தோஷம், குருவோட நன்றியை மறந்தா அது பிரம்மஹத்தி தோஷம். இதையெல்லாம் பண்ணவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ராமபிரான் ராவணனை வதம் செய்கிறாரு. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். ஒரு மனிதனை கொன்னதுனால ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. அப்போது ராவணனை வதம் செஞ்சு முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி லிங்க பிரதிஷ்டை செஞ்சுட்டு அரண்மனைக்கு போகணும்னு முனிவர்கள் சொல்கிறாங்க. அங்கே லிங்கம் இல்லாததுனால ஹனுமனை கைலாயத்திற்கு அனுப்பி லிங்கம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் குறித்த முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி ஹனுமன் வர தவறிட்டார். அதனால் சீதா அவங்களோட கையாலேயே கடல் மணலால் ஒரு லிங்கத்தை பிடிச்சு அந்த லிங்கத்துக்கு முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. முகூர்த்த நேரம் முடிஞ்சு லிங்கத்தை கொண்டு வந்த ஹனுமான் ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போது அவரோட சோகத்தை புரிஞ்சுக்கிட்ட ராமபிரான் அவரோட லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறார். அதுதான் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் மற்றும் விஸ்வலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இப்போ வர பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு வரோம். அப்படி லிங்க பிரதிஷ்டை பண்ணதுனால ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி அவர் சிறப்படைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு மனிதனுக்கு அவர்களோட முன்னோர் சாபம் எது இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகி நிவர்த்தி அடைகிறதுக்கு லிங்க பிரதிஷ்டை பண்ணால் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட லிங்க பிரதிஷ்டை செய்கிற வேலையை, ஒரு அற்புதமான செயலை சுருளிமலை கோடிலிங்க தபோவனத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக பண்ணிட்டு வராங்க. இந்த லிங்க பிரதிஷ்டையை சாதாரண மனிதரும் பண்ணலாம். லிங்க பிரதிஷ்டை செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சூரிய சந்திரன் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் பிரதிஷ்டை செய்கிற லிங்கத்துக்கு அங்கே தீபாராதனை நடக்கும். தனி ஒரு மனிதனாக வீட்டில் லிங்கத்தை வாங்கி வச்சு அதுக்கு தினமும் பூஜைகளும் அபிஷேகங்களும் பண்ணுறது சிரமம். அதனால் லிங்க பிரதிஷ்டை செஞ்சு உங்களுடைய வம்சாவளிகள், வரும் சந்ததிகள் அனைவருக்கும் எந்த தோஷமும் இல்லாமல் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறது சுருளிமலை கோடிலிங்கம். ஓம் நமச்சிவாய.